ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கோல்டு ஜிபிஜிபி அண்ட் டிஎக்ஸ்ஒய் இண்டெக்ஸோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து ட்ராப் பண்ணுறது, அதை வச்சு எப்படி ஸ்கேல்பிங் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து எதுக்கு ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு மட்டும்தான். மற்றபடி நம்ம வந்து ஹோல்டிங் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பண்ணுறது கிடையாது. ஸ்கேல்பிங் மட்டும்தான் பண்ணுறோம். அதுவும் கோல்டு அப்புறம் ஜிபிஜிபியில் மட்டும்தான் பண்ணுறோம் ஸ்கேல்பிங். ஏன்னா இது வந்து ஹை வால்யூம் பேர்ஸு. ஸோ இதில் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கிறது கம்மி சான்சஸ். அப்புறம் டார்கெட் வந்து குயிக்காக போய்ட்டு நமக்கு ரீச் ஆகும். இதுவும் வால்யூம் டைமில் ட்ரேட் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ நமக்கான வால்யூம் டைம்னா நமக்கு வந்து ஏஷியன் செக்ஷன் வந்து ஓப்பனிங்கில் இருக்குது. இப்போ நமக்கு 7:30 AM. ஓகேங்களா? இது இந்தியன் டைம். ஓகேங்களா? 7:30 AM ஆகிட்டுருக்கு. இப்போ எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். நான் வச்சுருக்க பேர் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வச்சுருக்கேன். இப்போ கோல்டில் நான் வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நம்ம வந்து 30 மினிட்ஸ்லேருந்து நம்ம ஸ்ட்ரக்சர்ஸை வந்து மார்க் பண்ணுவோம். ஏன்னா அது வந்து குயிக்காக வந்து நமக்கு டார்கெட்டு ரீச் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். அது மாதிரி குயிக்காகவும் பிரேக் அவுட்டும் கொடுக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து வச்சிட்டோம். இப்போ சப்போர்ட் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல மார்க் பண்ணுற காரணம் மார்க்கெட் இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இது ரெட் கலர் கேண்டில், அடுத்த க்ரீன் கலர் கேண்டில், இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. அடுத்த சேம் டைம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக இந்த இடத்துலேயே ஒரு ரிஜெக்ட் ஆகிருக்கு மார்க்கெட். சடனாக ஒரு புல் பேக், ஒரு நல்ல ஒரு ஃபால் கொடுத்தது. அடுத்து பார்த்திங்கன்னா சடனாக ஒரு புல் பேக் ஆகி மார்க்கெட் கண்டினியூவாக அப் சைடு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து புல் பேக் கொடுத்துருக்கு. ஸோ ப்ரீவியஸாக செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் எத்தனை டைம் அந்த இடத்த ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம கிளியராக பார்க்க முடியும். எவ்வளோக்கு எவ்வளோ ரிஜெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு மார்க்கெட்டில் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணணும். அதையும் பார்த்துக்கணும். இது வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டு. இதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன், டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் சப்போர்ட் அப்படின்னு. அப்புறம் தான் பார்க்குறவங்களுக்கு தெரியும் சப்போர்ட். ஓகேங்களா? இப்போ சப்போர்ட் மார்க் பண்ணிட்டோம். இப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணுவோம். ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்சைட் இருக்குது. இந்த மல்டிபிள் டச்சஸில் நான் என்ன பண்ணுறேன், மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அந்த இடத்துல பார்த்தோன்னா பல டைம் நமக்கு என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அதான் 2026 193 அந்த ரேஞ்சில் நமக்கு என்ன பண்ணியிருக்குன்னா மார்க்கெட் போயிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்திருக்கு. இந்த ஜோன்ஸை வந்து பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்குது. அண்ட் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு ஃபாலிங் கொடுத்தது, அடுத்த ஒரு புல் பேக் ஆகிட்டு திரும்ப ஃபால் கொடுக்குது. அதை பார்த்தோம் அப்படின்னா ஒரு லோயர் லோ அண்ட் லோயர் ஹை ஸ்ட்ரக்சர் கொடுத்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா மார்க்கெட் வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? டவுன் ட்ரெண்ட் தான் மேக்ஸிமம். அண்டு இந்த இடத்துல நான் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி வேறு நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஒரு ரிஜெக்ஷன்ஸில் நான் வந்து ஒரு என்ட்ரி வேறு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி கரண்ட்டில் ப்ராஃபிட்டில் இருக்குது. என்னோடய டார்கெட் வந்து சப்போர்ட்டில், அதாவது 2021.202 அந்த ரேஞ்சில் தான் என்னோடய டார்கெட் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் தான் இப்போதைக்கு ரன் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க அனாலிசிஸ்க்குள்ள போவோம். இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ். சரி, ஓகே. நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து டார்கெட் மார்க் பண்ணோம். மார்க்கெட் எது வரையும் போகும், நம்ம வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே எவ்வளோ ப்ராஃபிட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. இங்கேயும் பார்த்தோன்னா மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அண்டு நமக்கான டார்கெட் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது. ஓகேங்களா? க்ளீன் கேண்டில்ஸ் இருக்குது. க்ளீன் கேண்டில்ஸ் இருந்தாவே நமக்கு என்ன பண்ணோம், க்ளீனாக அந்த ரேஞ்சில் போயிட்டு அச்சீவ் ஆகும். மார்க்கெட் அந்த ரேஞ்ச் வரையும் க்ளீனாக போகும். அதில் இந்த ரேஞ்சுக்கு இடையில் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் தேவையோ அதை மட்டும் புக் பண்ணிட்டு வந்துடலாம். மார்க்கெட் வந்து ஒரு கடல் மாதிரி, நமக்கு வந்து எவ்வளோ வேணால் ப்ராஃபிட்ஸ் கொடுக்கும். ஆனால் நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் தான் புக்கிங் பண்ணிட்டு வரணும். ஏன்னா நம்ம வந்து கொடுக்குதே ப்ராஃபிட் நிறையா கொடுக்குதே அப்படின்றக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து இருக்க ப்ராஃபிட்டும் காலி பண்ணிவிட்டு நம்ம லாஸில் தான் திரும்பி வருவோம். ஓகேங்களா? உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் புக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு தேவையானது ஒரு 10 to 20 பிப் தான். ஓகேங்களா? நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி லாட் சைஸ் போட்டு எனக்கு தேவையானதை நான் புக் பண்ணிக்குவேன். சரி, ஓகே. நம்ம வந்து சப்போர்ட் மார்க் பண்ணிட்டோம், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டார்கெட் மார்க் பண்ணிட்டோம் அப் சைடு. இப்போ டவுன் சைட் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா நான் இங்கே இருக்க இந்த புல் பேக்கில் வந்து மார்க் பண்ணுறேன் ப்ரீவியஸ் லோவில். ஓகேங்களா? ப்ரீவியஸ் லோன்னு பார்த்தா நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இந்த கரண்ட்டாக இங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதுக்கு ப்ரீவியஸ் லோன்னா இந்த இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல லோ இருக்குது. நான் இந்த லோவில் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா டார்கெட் வந்து க்ளீனாக இருக்குது. சரி, ஓகேங்களா? இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். நம்ம வந்து 15 மினிட்ஸ் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் போவோம். 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேருந்து ரிஜெக்ஷன்ஸாக போயிட்டு க்ளீனாக மார்க் பண்ணுறக்காக தான் நம்ம போகிறோம். ஓகேங்களா? நமக்கு வந்து மார்க் பண்ண ஏரியாஸ் எல்லாமே நமக்கு வந்து க்ளீனாக தான் இருக்குது. ஸோ அதை பற்றி கேர் பண்ணிக்க தேவையில்ல. பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு இம்பேக்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு ஒன் டைம் வந்து லைன் சார்ட்டில் அப்ளை பண்ணி நம்ம மார்க் பண்ண ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத ஒன் டைம் பார்த்துட்டு வந்துடுவோம். அதுவும் நமக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகேங்களா? நான் வந்து லைன் சார்ட் வச்சுக்கிறேன். லைன் சார்ட் வச்சு பார்க்கும்போது பர்ஃபெக்டாக ரிவர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குது. ஓகேங்களா?
அப்சைட் டார்கெட்லாம் பார்த்தோன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ஜோன்ஸில் தான் இருக்குது. மார்க்கெட் பல டைம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ரிவர்சல் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கே டவுன்ஸ் இந்த ரேஞ்சில், ஏன்னா நம்ம இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இங்கே இருக்க புல் பேக்கை பேஸ் பண்ணி நம்ம வந்து சப்போர்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இதை பேஸ் பண்ணி கிடையாது. சரி ஓகேங்களா. அதனால் நம்ம வந்து இதை பேஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ணியிருக்கனால இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா க்ளீனாக நமக்கு டவுன் சைடு இருக்கக்கூடிய டார்கெட் இங்கே இருக்க லோ வரையும் போகிறக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. இது ஓகே, நம்ம மார்க் பண்ணது க்ளீனாக இருக்கனால நம்ம திரும்ப கேண்டில்ஸ்க்கே வந்து நம்ம மார்க் பண்ணது எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ரேஞ்சை பார்த்துருவோம். ஓகேவா. இப்போ சப்போர்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் இடைப்பட்ட ரேஞ்சை பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 51 பிப் ரேஞ்ச் இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளே இப்போதைக்கு ஓகே. ஆனால் இப்போ லோயர் லோ ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுனால நமக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து கொடுக்கும்போது என்ன பண்ணணும், இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்னா இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணல அப்படின்னா நமக்கு வந்து கன்சால்டேஷன்ஸில் போயிடும். ஸோ கன்சால்டேஷனில் என்றைக்குமே நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. இப்போதைக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது வந்து 51 பிப் ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்குள்ளே நோ ட்ரேட். இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக எஸ்எல் ஹிட் ஆகிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம லாஸ் பண்ணுறதுக்கு தான் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ அப்சைட் அண்ட் டவுன் சைட் டார்கெட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கான டவுன் சைட் டார்கெட் 2015.814 அந்த ரேஞ்சில் மார்க் பண்ணியிருக்கோம். நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 53 பிப் வரையும் ப்ராஃபிட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. இப்போ டவுன் சைடு பார்த்தோம், டவுன் சைடு வந்து 53 பிப்பு. அப் சைடு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சுன்னா அப்படின்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 53 பிப் இருக்குது. ரெண்டுமே ஈக்குவல் தான். நமக்கான டார்கெட் ரேஞ்ச் வர க்ளீனாக இருக்குது. ஸோ பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட்டில் வால்யூம் இன்னும் இருக்குது, வெயிட் பண்ணுவோம். அப்படி பிரேக் அவுட் கொடுக்கல அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுவோம்னா லண்டன் செக்ஷனுக்கு போயிடுவோம். ப்ரீ லண்டன் அப்புறம் லண்டன் ஓப்பனில் ட்ரேட் பண்ணுவோம். அப்பையும் பிரேக் அவுட் கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக நியூயார்க் வந்து ப்ரீ நியூயார்க் அப்புறம் நியூயார்க் ஓப்பன் அதில் போய்ட்டு ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணுங்கள், அதுக்கிடையில் ட்ரேட் பண்ண வேணாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிபிஜிபி அண்ட் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் வச்சுருக்கோம். ஜிபிபிஜிபி பார்த்தோம்னா ஒரு லாங் கன்சால்டேஷனில் இருக்குது. இந்த ஜோன்ஸ்க்கு நம்ம எந்த ஒரு என்ட்ரி எடுத்தாலும் நம்ம வந்து கண்டிப்பாக மாட்டிப்போம். எஸ்எல் ஹிட் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த ரேஞ்ச் ஃபுல்லாமே பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ட்ரிஸ் எடுப்போம். அது வரையும் வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம சப்போர்ட் மார்க் பண்ணிங்கன்னா சப்போர்ட் வந்து கீழே இருக்க இந்த புல் பேக்கு நான் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா. இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அடுத்து இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. திரும்ப இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு சடனாக ஒரு புல் பேக் வேறு ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம சப்போர்ட்டாக மார்க் பண்ணிக்கலாம். சப்போர்ட்டு நான் வந்து டெக்ஸ்ட்லேயும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சப்போர்ட் மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ரேஞ்சுக்கு அப்சைட் இருக்கக்கூடிய மல்டிபிள் டச்சஸ். ஸோ ஓகேங்களா. அப்போ நான் பார்க்கும்போது 188.733 அந்த ரேஞ்சில் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நமக்கான நல்ல ஒரு ரிஜெக்ஷன் ஜோன்ஸாகவும் இருக்குது. ஸோ இதை வந்து நான் ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணிக்கிறேன். இது ரெசிஸ்டன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா இது வரையும் போகும் அப்படின்றத பார்த்துரும். சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா இங்கே இருக்க அந்த லோ வரையும் போகிறக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் க்ளீன் டார்கெட் ரேஞ்சு வேறு. ஸோ இந்த ரேஞ்ச் வரை நம்ம க்ளீனாக போகும். அது வரை நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். டவுன் சைட் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 187.873 அந்த ரேஞ்ச் வரையும் க்ளீனாக போகும். நான் இதை வந்து என்ன பண்ணிக்கிறேன், கலர் சேஞ்சஸ் வேறு பண்ணிக்கிறேன். அப்புறம் அப்சைடு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரீவியஸாக எந்த ஒரு ஹையுமே இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் அதாவது 4 hour இல்லை டெய்லி சார்ட்டில் போயிட்டு நம்ம போயிட்டு கொஞ்சம் ப்ரீவியஸாக போய்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். ப்ரீவியஸாக போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இதில் பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு க்ளீன் கேண்டில்ஸாக இருக்குது நமக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கக்கூடிய இந்த ரிஜெக்ஷன்ஸில் நான் போய்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேயே நமக்கு மல்டிபிள் டச்சஸ் ரிஜெக்ஷன் இருக்குது, இங்கேயே ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் ப்ரீவியஸாக பார்த்தா இங்கேயே ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ரேஞ்சாகவே நமக்கு வந்து ஆக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டு டெய்லி சார்ட்டில் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ நம்ம இது அப்சைட்டில் இந்த ரேஞ்சை நமக்கு மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறோம், திரும்ப அதே 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் 1 hour டைம் ஃப்ரேமில் வந்துக்கும். 1 hour டைம் ஃப்ரேமு ஓகே தான். 1 hour டைம் ஃப்ரேம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மார்க் பண்ண ஏரியாஸ் எல்லாமே ஓகே, க்ளீனாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு கேண்டில்ஸ்லேருந்து மாற்றி நம்ம வந்து வால்யூம் லைன் சார்ட்டில் போய் பார்த்துக்குவோம். ஓகேங்களா. லைன் சார்ட்டில் பார்த்தோன்னா நம்ம பர்ஃபெக்டான ரிவர்சல்ஸில் வந்து பார்க்க முடியும். இந்த இடத்துல அப் சைடு 2 டைம் வந்து மார்க்கெட் ரிவர்சல் கொடுத்துருக்குது. அதுக்கப்புறம் டவுன் சைடும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட்டில் ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவாக தான் சப்போர்ட் ஏரியா இருக்குது. அப்புறம் இந்த ரேஞ்சில் இங்கே ஒரு ரிஜெக்ஷன்.
ஸோ நமக்கு வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது, இந்த ஏரியாஸ் எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ நமக்கு வந்து கண்டிப்பாக பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல போய்ட்டு ரிஜெக்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து க்ளீனாக அந்த ரேஞ்சை போய்ட்டு டார்கெட் அச்சீவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல இருக்க மைனர் ரிஜெக்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. வால்யூம் இருக்க டைமில் இதெல்லாம் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணாது. வால்யூம் இல்லாத டைமில் தான் இதெல்லாம் ரிஜெக்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து ஒரு செக்ஷனுக்கு இன்னொரு செக்ஷனுக்கு இடையில வந்து வால்யூம் இருக்காது. ஓகேங்களா, அந்த வால்யூம் இருக்க செக்ஷனில் மட்டும்தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். இப்போ ஏஷியன் செக்ஷன்னா ஏஷியன் செக்ஷனில் ட்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 8:30 வரை நமக்கு வந்து வால்யூம் இருக்கும். அந்த முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்யூம் இருக்காது. அதுக்கப்புறம் ப்ரீ லண்டன் தான் நமக்கு வந்து வால்யூம் இருக்கும். ஸோ அது வரை நம்ம வந்து வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ட்ரேட்ஸ் போகக்கூடாது. இப்போ அந்த கன்சல்டேஷன் ரேஞ்சை நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, எவ்வளோ பிப் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துரும். ஆல்மோஸ்ட் ஒரு 45 பிப் ரேஞ்ச் இருக்குது. ஸோ நான் இதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 45 பிப்ஸ் ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் பண்ண வேணாம். கண்டிப்பாக எஸ்எல் ஹிட் ஆகிட்டே இருக்கும். அடுத்த டவுன் சைட் டார்கெட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 33 பிப் இருக்குது. 43 பிப் இருக்குது. நல்ல ஒரு ப்ராஃபிட்டே புக் பண்ண முடியும். நமக்கு தேவையானது 10 to 20 பிப் தான். அப்புறம் அப்சைட் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 64 பிப் வரையும் ப்ராஃபிட்ஸ் கொடுக்கும். அப்சைடு போச்சு அப்படின்னா, ஏன்னா ப்ரீவியஸ் கை எதுவுமே கிடையாது. ஓகேலாம், இப்போ டெய்லி சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இது எப்போ கொடுத்த கையோ தெரில, நம்ம அங்கே போய் தான் மார்க் பண்ணிக்கோம். அது கையில் மார்க் பண்ணல. ஓகேங்களா, ஸோ நல்ல ஒரு இம்பேக்ட் கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் அப்சைடு கொடுத்துச்சுன்னா தாராளமாக போய்ட்டு என்ட்ரிஸ் எடுக்கலாம். ஒரு நல்ல ஒரு என்ட்ரி வந்து வால்யூம் டைமில் மட்டும் எடுக்கலாம். ஓகேங்களா, அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா DXY. ஓகேங்களா, நம்ம டாலர் இண்டெக்ஸ் வந்து எதுக்கு பார்க்குறோம்? ஸோ கரன்சி கோரிலேட் ஆகக்கூடிய பேர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து DXY பேருக்கு ஆப்போசிட்டில் தான் கோல்டு போகும். ஓகேங்களா, அப்படி சேம் டைரெக்ஷனில் போகுது அப்படின்னா சடனாக ஏதோ ஒரு ஃபேக் அவுட் கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இப்போ நம்ம வந்து 1 hour டைம் ஃப்ரேம் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்துருக்கு. நமக்கு மார்க்கெட் இந்த ரேஞ்சில் ஃபுல்லாமே ஸ்ட்ராங் சப்போர்ட். இதை கலர் சேஞ்சஸும் நான் பண்ணிக்கிறேன். அண்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸாக செக் பண்ணும்போது இந்த ரேஞ்ச் வரையும் நமக்கு இருக்குது. ஓகேங்களா, நம்ம வந்து இந்த ரேஞ்சில் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். 104.245 அந்த ரேஞ்ச் வரையும் நமக்கு கிளியராக போகிறக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்புறம் டவுன் சைடு பார்த்தோம் அப்படின்னா டார்கெட் நமக்கு நான் இந்த ரேஞ்சில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்க ப்ரீவியஸ் லோ கிடையாது. நான் இங்கே இருக்கக்கூடிய இந்த ரேஞ்சஸில் ரிஜெக்ஷன்ஸ்லாம் மார்க் பண்ணுறேன். 103.749 அந்த ரேஞ்சில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் டார்கெட்டு வந்து கலர் சேஞ்சஸும் பண்ணிக்கிறேன். அப்புறம் அப்சைட் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா நான் 2 லெவலாக வந்து மார்க் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் லெவல் இங்கே இருக்க ப்ரீவியஸ் கை 104.407. அப்புறம் செகண்ட் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 104.602 அந்த ரேஞ்ச் வரையும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இந்த ரேஞ்சு பிரேக் அவுட் ஆகட்டும். ஓகேங்களா, இந்த ரேஞ்சு பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு GBP/JPYலேயே ஒரு இம்பேக்ட் இருக்கும். GBP/JPY அண்டு DXY பேர் எப்பவுமே சேம் டிரெக்ஷன் தான் மூவ்மெண்ட் கொடுக்கும். நமக்கு கோல்டு மட்டும்தான் ஆப்போசிட்டில் நமக்கு வந்து மூவ்மெண்ட் கொடுக்கும். அதையும் பார்த்துக்கணும். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து கோல்டு, GBP/JPY அண்டு DXY பேருக்கு வந்து மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து என்னென்ன ஃபாரெக்ஸ் நியூஸ் இருக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டைம் நம்ம போய்ட்டு ஃபாரெக்ஸ் பேட்டரியில் போய்ட்டு செக் பண்ண போகிறோம். ஃபாரெக்ஸ் பேட்டரி வெப்சைட்டுக்கு போய்க்குவோம். வெப்சைட்டுக்கு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து February 12 இன்றைக்கி. ஓகேங்களா, டைம் நமக்கு இங்கேயே ஓடிக்கிட்டு இருக்கும், ஆனால் மாறி தான் காட்டுது. ஓகேங்களா, அப்புறம் இன்றைக்கி வந்து ஹை இம்பேக்ட் நியூஸ் வந்து எதுவுமே கிடையாது. ஹை இம்பேக்ட் நியூஸ்னால் ஒரு ஓரளவுக்கு இந்த GBP/JPYயில் ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ அது வந்து அவ்வளோ பெரிய இம்பேக்ட்லாம் கிடைக்காது. அதே மாதிரி பார்த்தோன்னா அது 11:30 PM வரும். ஓகே, அந்த டைமில் யாருமே ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ நமக்கு வந்து இந்த நியூஸை பற்றி கேர் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு எந்த ஒரு ஹை இம்பேக்ட் நியூஸும் இல்லை. நம்ம வந்து தாராளமாக ஸ்கேல்பிங்ஸு எப்போனாலும் ட்ரேட் பண்ணிக்கலாம். என்றைக்குமே நமக்கு வந்து எந்த ஒரு ட்ரேடு அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே நம்ம வந்து போயிட்டு செக் பண்ணிக்கணும். ஏன்னா சப்போஸ் நம்ம நல்ல ஒரு என்ட்ரின்னு சொல்லிட்டு எடுப்போம், சடனாக மற்ற நியூஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அஃபெக்ட் ஆகும். நமக்கு வந்து எஸ்எல் ஹிட் ஆகும். அப்படி எஸ்எல் போடலை அப்படின்னா நமக்கு வந்து அக்கௌண்ட்டே காலியாக இருக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.